அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைனினுடைய சாப்டர் 2வில் பார்ட் 1 வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, சாப்டர் 2வினுடைய தலையங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன் டு சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். இப்போ ஒரு சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைனை நாங்கள் எப்படி செய்கிறது அது சம்பந்தமான விளக்கங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சாப்டர் 2வில் நீங்கள் படிக்க போகிற விடயங்கள் எப்படி ஒரு சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைனை வந்து செய்து எடுக்கிறது. அப்போ எந்த ஆக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களான்னு சொன்னால் வெரி சிம்பிள், இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்றதான் இதனுடைய இன்னொரு பக்கமான விளக்கம். அப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது கரிக்குலம் இன்ட்ரடக்ஷன். சாப்டர் 2வில் என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இன்ட்ரடக்ஷன் டு சிஸ்டம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ், அப்போ எப்படி வந்து ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து முதலாவது வாட்டர்ஃபால் மாடலை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டாவது ஸ்பைரல் மாடல், மூன்றாவது ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அப்போ இந்த மூன்றும் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுவது என்பதற்கான விளக்கமாக இருக்கும். அப்போ இந்த மூன்று மெத்தடையும் பயன்படுத்தி தான் நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ண போகிறோம். அப்போ இந்த மூன்று மெத்தட்ஸையும் வந்து நாங்கள் ஒருக்கா இனி வார ஸ்லைட்ஸ்களை விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ லேர்னிங் அவுட்கம் அல்லது இந்த சாப்டர் நீங்கள் படித்தா பிறகு உங்களால் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைனை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற மெத்தடாலஜிகளை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற அந்த மெத்தட்ஸ்களில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸஸ்களையும் உங்களால் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேர்னிங் அவுட்கம். அதாவது இந்த சாப்டரை படித்து முடித்த பிறகு உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது இந்த லேர்னிங் அவுட்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸை பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ஸில் முதலாவது நாங்கள் சிஸ்டம் அப்படி என்றால் என்ன அப்படின்றத திருப்பி வரையறை செய்து கொண்டு நாங்கள் அங்கே உள்ளுக்க போவோம். அப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்த நீங்கள் சிஸ்டம் சப் சிஸ்டம் சம்பந்தமாய் சாப்டர் 1ல் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. திருப்பி நாங்கள் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி விரைவிலக்கணத்தை பார்ப்போம். அப்போ சிஸ்டம் அப்படி என்றது அதுக்குரிய இங்கிலீஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் இஸ் அ செட் ஆஃப் கம்போனன்ட் தட் இன்டராக்ட் வித் ஒன் another and serve for a common purpose or goal. அப்போ தமிழில் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவான இலக்கு அல்லது நோக்கத்துக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் இணைந்து வேலை செய்கிறத நாங்கள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்னென்ன விடயங்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்கோ. அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்போனன்ட்கள் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கட்டாயமாக. செட் ஆஃப் கம்போனன்ட்ஸ். ரெண்டாவது ஒர்க் ஓ இன்டராக்ட் வித் ஒன் another, ஒன்று என்னும் ஒன்றோட இணைந்து வேலை செய்யும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மூன்றாவது சர்வ் ஃபார் அ காமன் பர்பஸ் அல்லது கோல், ஒரு பொதுவான நோக்கம் அல்லது வரையறைக்காக அந்த சிஸ்டம் அந்த கம்போனன்ட்கள் எல்லாம் இயங்கும் அப்படின்றதை நீங்கள் வரைவிலக்கணத்தில் சொல்லலாம். அப்போ இதுதான் சிஸ்டத்துக்குரிய வரைவிலக்கணம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் ஒரு சிஸ்டத்துக்குரிய உதாரணம் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய டெஃபினிஷன், சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷனோட மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து நாங்கள் நினச்சி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுதல், அதை பிரிண்ட் எடுத்தல், அதை டாக்குமெண்ட்டாக மாற்றுதல். அப்போ இந்த மூன்று நோக்கமும் இருக்குது. அப்போ டைப் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்போனன்ட்கள் இருக்குது. அதாவது டைப்பிங் பண்ணுவதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இன்டர்ஃபேஸ், வெள்ளை கலரில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ், அதில் வந்து கர்சர் வந்து துள்ளும், அதில் வந்து நீங்கள் டைப்பிங்கை தொடங்குவீங்கள். இப்போ டைப்பிங்கை தொடங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், பொண்டுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கும். அப்போ அப்படியான கம்போனன்ட்கள் அங்கே இருக்கும். அப்போ பாருங்க, ஃபொண்டை மாற்றுற கம்போனன்ட் இருக்குது, ஃபொண்டினுடைய சைஸை வந்து கூட்டுற கம்போனன்ட் இருக்குது, ஃபொண்டினுடைய கலர்களை மாற்ற வேண்டிய கம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் வேர்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்போனன்ட்கள் இருக்குது. அந்த கம்போனன்ட்கள் எல்லாம் என்ன பர்பஸுக்காக அல்லது எந்த கோலை அடைவதற்காக அது செயல்படுதுன்னு பார்த்தீங்கள் என்றால்
ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி எடுப்பதற்காக கோலை வந்து அடைவதற்கு அது வேலை செய்யும். அப்போ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம். அப்போ மிக முக்கியமானது ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவையில் என்னென்று கூறுவினம், காம்போனன்ட் என்று கூறுவினம். உதாரணத்துக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் வைஸாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைப்பும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காம்போனன்ட்களை இன்டர்னலாக கொண்டிருக்கும். அப்போ இப்படியான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறதான் எங்களுடைய சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைனினுடைய நோக்கமாக கருதப்படுகின்றது. சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து ஒரு கொஷன் ஒன்று உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் கற்பனையாக சிந்திச்சு பாருங்கோ. இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறீங்க, ஒரு ஹவுஸ் ஒன்று பில்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விடயங்கள் தேவைப்படும். அப்போ அதில் ஒரு 2-3 விடயத்தை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ் இட் பாசிபிள் டு பில்டிங் அ ஹவுஸ்? உங்களால் ஒரு ஹவுஸை வந்து கட்ட முடியுமா? சப்போஸ் உங்களால் ஏலும், இஃப் இட் பாசிபிள்னு சொன்னால் ஹவு கேன் யூ ஸ்டார்ட்? இப்போ ஒரு வீட்டை வந்து நீங்கள் எப்படி கட்டுறதுக்கு ஆரம்பிப்பீங்க அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு ஸ்டெப்ஸாக எழுத சொல்லி இருக்கு. அப்போ நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பாருங்கோ எப்படி ஒரு வீடு கட்டுற அப்படின்னு சொல்லி. முதலாவது ஒரு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீடு அப்படின்றது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் உங்களிடம் கட்டாயமாக ஒரு காணி இருக்க வேணும். அப்போ காணி இருந்தால் மட்டும் காணாது. அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காணிக்கு ஏற்றபடி நீங்கள் வரைபடங்களை தயாரிக்க வேணும். வீட்டினுடைய பிளான் தேவைப்படும், வீட்டினுடைய லேண்ட் பிளான் அதாவது சர்வேரிங் பிளான் தேவைப்படும். உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் மதில் கட்ட போகிறீங்களா, அந்த மதிலினுடைய பிளான் தேவைப்படும். அப்போ முதலாவது ஒரு டிராயிங்ஸ்கள் தேவைப்படும். ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பொருத்தமான அதிகார சபைகள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூசி ஏரியாக்குள்ளே இருக்கிறீங்களன்னு சொன்னால் நீங்கள் யூசிட்ட அனுமதி வாங்க வேணும். அதே போல் ஏர்பன் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் அனுமதி வாங்க வேணும். அப்போ இந்த அனுமதிகள் எல்லாம் வாங்கின பிறகு என்ன செய்வீங்கள், நீங்கள் வீட்டை கட்ட தொடங்குவீங்கள். அப்போ முதலாவது என்ன செய்வீங்கள், ஒரு அத்திவரத்தை போடுவீங்கள். அத்திவரத்துக்கு மேலே என்ன நடக்கும், அடுத்தது அத்திவரம் போட்டு முடிஞ்ச உடனே சுவர் கட்டுவீங்கள். சுவருக்கு பிறகு என்ன நடக்கும், கூரை போடுவீங்கள். கூரை போட்ட பிறகு என்ன நடக்கும், உங்களுடைய வாட்டர் சப்ளை லைன், எலக்ட்ரிசிட்டி லைன், இந்த லைனுகள் எல்லாத்தையுமே அவர்கள் செய்வார்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், வீடு வந்து பூசப்படும். வீடு பூசின பிறகு அதுக்கு பிறகு நடக்கும், இன்டர்னல் டெக்கரேஷன்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு சீலிங் அடிக்கிறது, மார்பிள் பதிக்கிறது, இது போன்ற இன்டர்னல் டெக்கரேஷன் நடக்கும். அப்போ நடந்து முடிஞ்ச பிறகுதான் உங்களுடைய வீடு வந்து பூர்த்தியாகும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வீட்டில் வசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இப்படி ஏன் நான் இந்த வீடு கட்டுற உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய முன்னாயத்தங்கள் தேவைப்படும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்களை எல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரியான ஸ்டெப்புகளை தான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேணும். அப்போ வீடு கட்டுறதுக்கு எப்படி உங்களுக்கு ட்ராயிங்ஸ் தேவையோ அதே மாதிரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டயக்ராம்ஸ் தேவை. வீடு கட்டுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குதோ, ஒவ்வொரு ஃபேஸஸாக நடக்குதோ, அதே மாதிரி சாஃப்ட்வேரும் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸாக நடக்கும். அப்போ அந்த ஃபேஸஸ்களை தான் வந்து நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன படிமுறைகள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும் படிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த உதாரணம் மூலம் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு எடுத்த உடனே நீங்கள் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியாது. அப்போ அந்த படிமுறைகள் இருக்குது. அந்த படிமுறைகளின் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண வேணும். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு படிமுறைகள் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. சரி, இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி சும்மா பெருமாட்டா பார்ப்போம். முதலாவது பர்பஸ். ஒரு வீடு நான் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்மால் ஹவுஸா அல்லது பிக் ஹவுஸா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த ஐடியா வந்து நான் கன்ஸ்ட்ரக்டரை நான் அதை கட்ட போகிற அந்த கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து நான் என்னுடைய ஐடியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரெண்டாவது என்னுடைய ஐடியா வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் ஒரு என்ஜினியர்ஸ் அல்லது டிராஃப்ட்மேன்கிட்ட சொல்லி அதை வந்து ஸ்கெட்ச் அதை அல்லது ட்ராயிங்காக மாற்றுவேன். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவரல் ட்ராயிங்ஸ்கள் இருக்கு. அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் மேலதிகமாக நெட்டில் தேடி பாருங்க. ஒரு வீட்டை வந்து கட்டுறதுக்காக நிறைய ட்ராயிங்ஸ்களை வந்து உருவாக்குவோம்.
அப்போ அந்த உருவாக்கின ட்ராயிங்ஸை வச்சுக்கொண்டு தான் இதுக்கு பிறகு நாங்கள் முன்னுக்கு போவோம். அப்போ அவர் உதாரணத்துக்கு ஒரு ட்ராயிங் அவர் கிரியேட்டார் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்து என்னோட கஸ்டமரான என்னட்ட வந்து ஒரு டிராஸ்மெண்ட் காட்டுவார். பிறகு அந்த நாங்கள் அதில் ஏதாவது மோடிஃபிகேஷன் இருந்தால் அந்த மோடிஃபிகேஷனை சொல்லுவோம். சொன்னால் பிறகு அந்த மோடிஃபிகேஷனோட சேர்த்து அடுத்தடுத்த ட்ராயிங்களை மோடிஃபை பண்ணிக்கொண்டு இருப்பினோம். அப்போ இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டீட்டெயில் ப்ளூ பிரிண்ட் டெவலப்ட் அப்படின்னு சொல்கிறது. ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் இருக்கிற மிகவும் முக்கியமான வரைபடங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டயக்ராம். அப்போ டீட்டெயிலான ப்ளூ பிரிண்ட்ஸுகளை அடுத்தது உருவாக்கினோம். உதாரணத்துக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்கள் என்ன இருக்கும்னு சொன்னால் ரூமுகள் எந்தெந்த அளவில் இருக்கும், ப்ளம்பிங் எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸுகள் எப்படி இருக்கணும். அப்போ இது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாமே அல்லது விவரங்கள் எல்லாம் அந்த ப்ளூ பிரிண்டிலே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு டயக்ராமும் செய்து முடித்த பிறகு உங்களுடைய டயக்ராத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வீடுகளை வந்து கட்ட தொடங்கிவினோம். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் அப்பப்போ சொல்கிற சேஞ்சஸ்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு வீட்டை கட்டி முடிப்பினோம். அப்போ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கான படிமுறைகளாக கருதப்படும். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். ஸ்லைட்ஸினுடைய தலையங்கம் கிரியேட் ஐஎஸ். ஐஎஸ்ன்னு சொல்வது இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினுடைய சுருக்கம் ஐஎஸ் என்று அழைக்கப்படும். ஒரு வீட்டை எப்படி கட்டுறது அதே மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் பில்ட் பண்ணுறது. அப்போ வீட்டை கட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ பிரிண்ட்டுகள், டிஸ்கஷனுகள், டயக்ராமுகள், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பான நகர்வுகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் நாங்கள் பில்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பில்டிங்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான பில்டிங்குகள் அல்லது கட்டடங்கள் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிக்கப்படும். ஆனால் சில கட்டடங்கள் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு பில்டிங்கில் வந்து நீங்கள் கட்டும் பொழுது என்ன மாதிரியான ஃபெயிலியர்கள் வருமோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்திலேயும் ஃபெயிலியர்கள் வரும். அப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது ஒரு பில்டிங்கில் என்ன வகையான ஃபெயிலியர்கள் வந்திருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இதோட வந்து நாங்கள் பார்ட் 1 இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் அப்போ இதோட வந்து முடிக்கிறேன். இதுக்கு அடுத்த பகுதியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறது உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.